அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி, தமிழுக்கு ஆடி மாதம் 25ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி மத்தியானம் 12:10 வரை, அதற்கு மேல் துதியை திதி. அவிட்ட நட்சத்திரம் மத்தியானம் 1:52 வரை, அதற்கு மேல் சதய நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை, நல்ல நேரம் 7:45லேருந்து 8:45 காலையில், 10:45லேருந்து 11:45, சாயங்காலம் 3:15லேருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர் துணி போட்டுக்கலாம். போடக்கூடாதது அதாவது தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். இன்றைக்கி சாப்பிடக்கூடியது துவரம்பருப்பில் செய்து சாம்பார் அல்லது பருப்பு வகைகளை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் முதல் பகுதியில் பிறந்தவர்கள் உத்தம மனைவியை அடைபவராகவும், பிற்பகுதியில் பிறந்தவர்கள், அதாவது முதல் பாதத்தில் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் மனதிற்கு ஒத்துக்கொள்ளாத, பிரியமில்லாத, ஒரு அட்ராக்ஷன் இல்லாத, ஆகர்ஷணை இல்லாத ஒரு மனைவியை அடைபவராகவும், மனைவியை பிரிந்து வாழ்பவராகவும் இருப்பார்கள், துன்புறுவார்கள். பொதுவாகவே இவர்கள் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் உடையவராகவும், எண்ணெய், மரம், இரும்பு, இன்சூரன்ஸ், அங்காடி பணி போன்றவற்றின் மூலம் உயர்வடைபவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று வேளைக்கு உணவு கூட உண்ண முடியாத நிலை உண்டாகும். அது வேலைப்பளு காரணமாகவோ, டென்ஷன் காரணமாகவோ, கிடைக்காதனாலேயோ, ஏதாவது பிரயாணத்தினாலேயோ வேளைக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும். செய்தொழிலில் தடங்களும் வீணான கெட்ட பெயரும் உண்டாகும். உறவினர்கள், நண்பர்களிடையே இடைவெளி அதிகரித்து கொண்டே செல்கிறது. மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவர்கள் உதவியும் ஆதரவும் இருந்து வரும். அடுத்து ரிஷபராசி. நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்காது. அதில் மிகவும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பாதி உதவி கிடைக்கக்கூடும். விரோதிகளின் சூழ்ச்சி மாயமாக மறைந்துவிடும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது, நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருள் வரவும், செய்தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். அடுத்து மிதுன ராசி. பணச்செலவு, வீண் கவலை, வீண் அலைச்சல் முதலியவை உண்டாகலாம். மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. ஆனால் மனைவி மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஆதரவும் தக்க தருணத்தில் உதவியும் கிடைத்துவிடும். செய்தொழிலில் மாற்றம் கூட ஏற்படும். மக்கள் பேறு ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து கடகராசி. மங்களகரமான காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படுகிறது. எவ்வளவு வரவு வந்தாலும் அதற்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸோ மனை, நிலம், நகை ஆகியவற்றில் பணத்தை முதலீடு செய்ய முயற்சி செய்யுங்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மத்தியில் நிலவி வந்த இந்த மனத்தாங்கலானது அகல்கிறது. நோய், வறுமை முதலியவை
மறைந்து செல்வம், செல்வாக்கு, புகழ் அதிகரிக்கும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட அதிக லாபம் உண்டாகும். செய்தொழிலில் நல்ல ஒரு ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயம். அடுத்து கன்னிராசி. இதுவரை செய்து வந்த தொழிலில் தேக்கமும் கஷ்டமும் ஏற்படும். வேலையில் மேலதிகாரிகளினால் பிரச்சனை அல்லது உடல்நிலை காரணமாக சரியாக செய்ய முடியாமை உண்டாகும். ஆனால் வேறு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. உறவினர் உதவியும் ஆதரவும் அனுசரிப்பாக நடந்து கொள்ளலும் அதிகரிக்கும். அடுத்து துளாராசி. மனமாகாதவர்களுக்கு மனம் நிச்சயமாகும். பிரயாணங்களினால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். சமூகத்தில் கௌரவம் நிலைக்கும். கடன் தொல்லைகள், கவலைகள் அகலும். பொருள் சேர்க்கை உண்டாகும். அடுத்து விருச்சிக ராசி. தீய எண்ணங்களே உண்டாகிறது. எதிர்பாராத செலவினங்கள் தோன்றுகின்றன. தீர்த்த யாத்திரை செல்ல வாய்ப்பு வருகிறது. அதற்கு உகந்த சமயமும் இதுவே ஆகும். செலவும் அதிகரிக்கிறது. எப்படியோ பணம் வந்து கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் உறவினர், நண்பர்கள், மனைவி, மக்கள் அனைவரிடமும் விரோதமே உண்டாகும். அடுத்து தனுஷ். செய்தொழிலில் நல்ல ஆதாயமும் உற்சாகமும் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். பதவி உயர்வும் ஊதிய அதிகரிப்பும் இருக்கும். கணவன் மனைவி உறவு மேன்மையுடன் விளங்கும். மக்கள் துணைபொருளாக இருப்பார்கள். சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்து மகர ராசி. செய்தொழிலில் தடங்களும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். இல்லறத்தின் மீது நாட்டம் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்ந்த உத்தியோகத்திற்கு வாய்ப்பு வருகிறது. சுப செலவுகள் ஏற்படுகின்றன. குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கிறது. மனைவி, மக்கள் ஆதரவு காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. பொருளாதார நிலையில் ஓரளவு அபிவிருத்தியே தெரிகிறது. புது மனை, நிலம், வாகனம் ஆகியவை வாங்கலாம். புதுமனை புகவும் வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆதரவும் உதவியும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. உயர்கல்வி பயில்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்றது. உத்தியோக வாய்ப்பு வருகின்றது. ஊதிய உயர்வு அல்லது இடமாற்றம் உண்டாகிறது. மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் உண்டாகின்றன. கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.